ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்ன பார்க்க போகிறேன்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வந்து ஒரு 15,000 போஸ்ட் வந்து வேக்கண்ட்டில் இருக்குது. ஸோ அதை வந்து இந்த வருஷத்துக்குள்ள நிரப்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் தொடர் மின்வெட்டுகள் பற்றி கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஒரு 10-15 நிமிஷம் வந்து அமைச்சர்கள் வந்து பேசியிருந்தாங்க. அதை பற்றின ஒரு சின்ன குட்டி டிஸ்கஷன் தான். இந்த 15,000 வேக்கண்ட் என்ன, இபியில் மொத்தம் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி. தமிழ்நாடு மின்சார வாரியங்கிறது வந்து ஒரு தனி கழகம். இது வந்து அரசு துறையில் அரசு துறைக்கு கீழே இயங்குற ஒரு தனி கழகம். இதில் வந்து ஒரு 1,50,000 பேர் வந்து வேலை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட்டு. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்போ எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கன்னா ஒரு 80 to 85,000 பேர் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க. ஸோ இது எதனால் வந்து 80 to 85,000 பேர் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க, 75,000 வேக்கண்ட் இன்னும் ஒரு 70 to 75,000 வேக்கண்ட் இன்னும் ஃபில் பண்ணாமே இருக்குது. இபி சைட்லலாம் யாருமே கேட்கவே இல்லையா? இப்போ என்ன எதுனா, இபி சைட்லேருந்து நிறைய சட்ட போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய வந்து ஒவ்வொரு போராட்டம் நடக்கும் பொழுதும், ஒவ்வொரு யூனியன் போராட்டம் நடக்கும் பொழுதும் இபியில் உள்ள வேக்கண்ட்டை ஃபில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான போராட்டங்கள் நிறைய நடந்திருக்குது. ஸோ இதனால தான் பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50 to 60 விழுக்காடு இதனால தான் பிரச்சனையே வருது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து ஃபியூஸ் போயிடுச்சு, அதை போய் சரி செய்யணும்னா அதுக்கு அந்த இடத்துல ஆள் இருந்தால் தான் போயிட்டு சரி செய்ய முடியும். ஆள் இல்லாமல் இல்லை, எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கிறாங்க. ஆனால் ஆள் இருக்கிறோடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு இத்தனை டிரான்ஸ்ஃபார்மருக்கு இவ்வளோ ஒயர்மேன், ஒரு ஒயர்மேன் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குன்னு வைங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் அட்டன் டைமில் இந்த மாதிரியான சம்மர் பீக் டைமில் ஃபியூஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பீக் லோடு அதிகமாக இல்லை. பீக் லோடு எப்போ அதிகமாகுனா, காலையில் ஒரு 6லேருந்து ஒரு 9-10 மணிக்குள்ளே பீக் லோடு அதிகமாகும். அதே மாதிரி ஈவினிங் பீக் லோடு வந்து அதிகமாகும். என்ன காரணம் உங்களுக்கே தெரியும். நம்ம ரெகுலராக ஆஃபீஸ் கிளம்புறவங்க போகிறவங்க வரவங்களுடைய பயன்பாடு வந்து அதிகமாக இருக்கும். மற்ற காலகட்டங்களோட சம்மர் டைமில் வந்து ஃபேன் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ஏசி அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அதனுடைய பயன்பாடு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் அதுக்கான ரீசன். ஸோ இந்த டைமில் வந்து ஒரு ஏரியாவில் ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா வந்து அந்த ஒயர்மேன் வந்து ஃபியூஸ் போட்டுட்டு இருக்குங்காட்டியும் இன்னொரு இடத்துல வந்து ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒயர்மேனுக்கு தகவல் வரும் பொழுது அவரால் அங்கே அந்த வேலையை சரி செஞ்சுட்டு போக முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். சரி செஞ்சுட்டு போயிட்டு தான் செய்யட்டுமே அப்படின்னா, அது பெரும்பாலும் பகல் நேரங்களில் வந்துட்டால் பிரச்சனை இல்லை. இரவு நேரங்களில் வருது அப்படின்னா, இரவு நேரங்களில் முறையான அனுமதி வாங்கி தான் வந்து 6 மணிக்கு மேலேயே வந்து முறையான அனுமதி வாங்கி தான் நம்ம வந்து அந்த வேலையை செய்யணும் மாதிரி இருக்கும். இல்லாட்டினா தனிப்பட்ட முறையில் அவர் வந்து வேலை செய்கிறாரு, தன்னிச்சையாக வந்து அவருக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான மின்சார வாரியங்கள் வந்து சொல்லிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் வந்து பணியாளர்களுக்கு உண்டு. எப்போ இபியில் வேலை செய்கிறீங்க, கரண்ட்டு கஷ்டம்னா அப்போ நீங்கள் 24 மணி நேரம் வேலை செஞ்சு தான் ஆகணும்னா 24 நேரமும் வேலை செஞ்சு தான் ஆகணும். 24 நேரமும் அங்கே உள்ள அதிகாரிகள் அங்கேயே இருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு அதிகாரிகளும் ஒரு ஊர்ல இருந்து வரவங்க, அவங்களுடைய பணி நேரம் வந்து ஒரு 6 மணி, அதிகபட்சம் ஒரு 7 மணி வரைக்கும் இருந்து செய்கிறாங்கன்னு வைங்க. அதுக்கு மேலே வந்து ஃபியூஸ் போகுது, பிரச்சனை ஆகுது அப்படின்னா, மழை நேரங்களில், மழை காலங்களில் வந்து இந்த காத்தடி காலம் வரும்போது இந்த மாதிரியான நேரங்களில் வந்து இருந்து வெயிட் பண்ணி பிரச்சனை எதுவும் வருதா அப்படிங்கிறத இருந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டு தான் போவாங்க. மிச்ச நேரம் வந்து நார்மலாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதை ஷார்ட் அவுட் பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரி மாதாந்திர பராமரிப்புன்னு ஒன்று நடக்கும். மாதாந்திர பராமரிப்பு நடக்கையில் இந்த காத்தடி காலம் வரும் பொழுது, காத்தடி காலத்தில் வந்து மரம் ஆடும் பொழுது எந்தெந்த இடத்துல வந்து லைன் தொய்வாக இருக்குதோ, காத்தடி காலம் வந்து மரம் ஆடும் பொழுது அதில் உரசும் பொழுது எங்கே வந்து பவர் கட் ஆன வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி மாதாந்திர பராமரிப்பு பணியில் மரம் வெட்டும் பணி, இந்த மாதிரியான நிறைய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது. இதை வந்து குறைந்த பணியாளர்கள் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. அப்போ இது நிறைய பணியாளர்கள் இருந்தால் சரியாயிருமானா 100% சரியாக வாய்ப்பு உண்டு. உதாரணத்துக்கு இப்போ நம்மளை வந்து காலையில், மதியம், நைட்டு 3 வேளை சாப்பாட்டும் காலையிலே சாப்பிட முடியுமா? அதே மாதிரி அந்த பணியாளர்களை ஒரே நேரத்தில் நீங்கள் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னா அவரால் முடியாது. புரியுது. இந்த விஷயத்தினால மட்டும்தான் நடக்குதா? மக்கள் சைடும் கொஞ்சம் ஒரு சில குறைபாடுகள் இருக்க தான் செய்யுது. மக்களும் கொஞ்சம் இங்கே உள்ள சூழ்நிலை என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு இருக்குது. ஒவ்வொன்றும் சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் முழுமையாக சரி செய்து மக்களுக்கு உடனுக்குடன் மின்சாரம் வழங்கப்படும், தடையின்றி இது பண்ண மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் நானும் அதுதான் சொல்கிறேன். இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 15,000 பணியாளர்கள் நியமிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த 15,000 பணியாளர்களில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 பணியாளர்களாவது களப்பணியாளர்களாக இருந்தாங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் சீரான மின் விநியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மின்சாரம் உற்பத்தி பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா கூட நம்ம வந்து சோலார்ட்டிருந்து வாங்கிக்கலாம், இல்லை வந்து வெளி மாநிலத்திலிருந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனால் அது வேலை செய்கிறதுக்கு பணியாளர்கள் இல்லாத பட்சத்தில் நம்ம
செவனேன்னு நம்ம வேறு யாரையும் நம்ம உள்ளே கொண்டு வந்து போட்டு டக்குன்னு நீ ஏறிப்பா வேலை செய்ப்பா அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அது கரண்ட்டு எப்போ என்னென்ன நடக்குன்றது தெரியாது. அதுக்கு அனுபவம் வாய்ந்தவர்கள் மட்டும்தான் வேலை செய்ய முடியும். அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு இருக்கிறாங்க, அதுக்கு முறையான அனுமதி வாங்கி செஞ்சு பண்ணுறதுக்கு நம்ம வந்து பணியாளர்களே எடுத்துடலாம் அப்படின்றனால தான் டெம்பரவரி ஸ்டாஃபே கிடையாது, பர்மனன்ட் ஸ்டாஃபாக எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஈபியில் நீங்கள் வேலைக்கு சேரணும்னு ஆசைப்படுறவங்க இதை பயன்படுத்தி 15,000 பணியாளர்கள் வந்து எடுக்க போகிறாங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் உள்ளே வரதுனா கூட வாங்க. இந்த தொடர் மின்வெட்டுக்கும் இதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்களுக்கும் இதுதான் காரணம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. பணியாளர்களும் வந்து கடந்த ஆட்சியிலேயே இருந்து வந்து நிறைய முறை வந்து போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க. நான் எல்லா யூனியனும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இருந்து ஆட்சியாளர்களும் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களையும் யாரையும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஒவ்வொரு அரசாங்கம் வரும் பொழுது அவங்களால என்ன அளவுக்கு முடிஞ்சதோ செய்கிறாங்க. இவங்க கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறாங்களோ எனக்கு தோணுது. வந்த உடனே பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்குது, பணியாளர்கள் பற்றாக்குறை. அதே மாதிரி இப்போ இந்த AD to D பார்த்தீங்கன்னா வந்து வரலாற்றுலேயே ஈபி வரலாற்றுலேயே தான் வந்து 300 இது உடனே டக்குன்னு ப்ரொமோஷன் போட்டது. ஏப்பா 300 ப்ரொமோஷன் இப்போ தான் போடுறாங்களா? 416 பேர் பக்கம் வந்து பேனல் ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எப்போவுமே பேனல் ரெடி பண்ணுறது அதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பேனல் வருவாங்க. ஆனால் ப்ரொமோஷன் போடுறது வந்து எவ்வளோ போடுவாங்கன்னா குறைந்தபட்சம் தான் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 50 பேரோ 100 பேரோ அதிகபட்சம் போடுவாங்க, அவ்வளோதானே தவிர 300 பேர் போட்டதே இல்லை. இது வந்து ஒரு நல்ல மாற்றமாக நினைக்கிறேன். இதே மாதிரி என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா AD to DE போடணும். AD to D போட்டாங்க, சரி AE to AD போடணும். அதே மாதிரி இன்டர்னல் செலெக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு AE வேக்கண்ட் இருக்குது. AE வேக்கண்ட் வந்து ஒரு 1000 சொச்சம் வேக்கண்ட் இருக்குது, அது போடலாம். அதே மாதிரி பல்வேறு ஈபிலேயே பல்வேறு வந்து போஸ்ட் வந்து வேக்கண்ட் இருக்குது. அதுவே வந்து உள்முக தேர்வுன்னு சொல்லி ஒன்று இருக்குது, இன்டர்னல் செலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் முறைப்படி எல்லாத்தையுமே வந்து ப்ரொமோஷன் கொடுத்தாங்கன்னா இன்னும் வந்து அரசாங்கம் செயல்படுறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும். நான் வந்து இதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். ஸோ இவ்வளோ லென்த்தியாக வந்து நான் பேசுகிறதுக்கான காரணம் எனக்கு இதை பற்றி தெரியும், மக்களுக்கும் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கும் இதை பற்றி தெரியணும் அப்படிங்கிறனால தான் நான் டீட்டெயில்டாக பேசுகிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். வேர்க்க பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு என்னுடைய இன்ஸ்டா ஐடி இருக்குது, அது பர்சனலாக ஏதாவது சந்தேகம் வந்து கேளுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா பை பை.